வணக்கம். இன்றைக்கி நான் செய்ய போகிறது பார்த்தீங்கன்னா பலா பிஞ்சில் ஒரு கறி. அந்த கறி பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி நம்ம சிக்கன் கறி வைப்போமோ அதே மாதிரி தான், ரொம்பவே ஆரோக்கியமானது. இப்போ வாங்க நான் அதை எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு சட்டி வச்சுருக்கேன், அடுப்பை பற்றிடலாம். சட்டி கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ இதில் ஒலிவ் ஆயில் கொஞ்சம் ஊற்றிடலாம். நான் 6 டேபிள் ஸ்பூன் ஊற்றிருக்கேன். ஒலிவ் ஆயில் இல்லைன்னா பரவாயில்ல, நல்ல தேங்காய் எண்ணெய் கூட இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், சூப்பராக இருக்கும். இப்போ எண்ணெய் நல்லா கொதிச்சிருச்சு. நான் இந்த அளவு கடுகு சேர்க்குறேன். அப்புறமா வெந்தயம் அதே அளவு சேர்க்குறேன். அப்புறமா கொஞ்சமாக சோம்பு அதையும் சேர்த்துடலாம். பட்டை இந்த அளவு 2 துண்டு. இப்போ ஒரு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறமா ஒரு 3 பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் இஞ்சி பூண்டு விழுது அதை இதில் சேர்த்துடலாம். இப்போ ஒரு தக்காளி பழம் வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். தக்காளியோட பச்சை வாசனையும் போயிட்டு கொஞ்சம் வதங்கட்டும். அதுக்கப்புறம் கறி பவுடர் சேர்த்துடலாம். நான் இந்த நேரத்தில் மிளகாய் பொடி சேர்க்குறேன். 1 2 3. எந்த அளவு காரம் வேணுமோ அந்த அளவு போட்டுக்கலாம். கறி பவுடர் 4 சேர்த்துருக்கேன். இது எல்லாமே நான் வீட்டில் அரைச்சது தான், வீட்டில் தயார் பண்ணது. இப்போ 1 டீஸ்பூன் நிறைய மஞ்சள் பொடி போட்டலாம். நல்லாவே எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் 5 கிராம்பும் 6 ஏலக்காயும் இருக்குது. இதை நச்சு எடுத்துக்கலாம். நச்சு எடுத்துட்டேன். இதோட அதை சேர்த்துடலாம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். நான் கல் உப்பு போடுறேன். இப்போ பலா பிஞ்சு துண்டுகளை சேர்த்துடலாம். இது இந்த மாதிரி இருக்கும் டின்னுகளில் பலா பிஞ்சு. இது ஏற்கனவே கொஞ்சம் வேக வச்சிருக்கு, அதை சேர்த்துடலாம். நம்மளுக்கு அது கிடைக்காதுங்க, அதனால் இந்த டின்னில் உள்ளதை காவிக்கலாம். அது நல்லா தான் இருக்குது. கருவேப்பிலை இருந்தால் நிறைய போட்டுக்கோங்க, நல்லா சூப்பராக இருக்கும். பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் நான் சிக்கன் கறியும் வைப்பேன். இப்போ தேங்காய் பால் சேர்த்துடலாம். இது தண்ணி தேங்காய் பால், 2ஆம் பால். இது 2ஆம் பாலை சேர்த்துடலாம். கட்டிப்பால் இருக்குது, அதை கடைசியில் ஊற்றிடலாம். இப்போ அடுப்பை நல்லா கூட்டி வச்சிடலாம்.
இது கொஞ்சம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் புளி கரைச்சி வச்சுருக்கேன், அதையும் ஊற்றிடலாம். இப்போ மூடி வச்சிடலாம். இது வந்து ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். இப்போ வந்து 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ புளியை ஊற்றிடலாம். அதில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். புளி சேர்த்ததும் பார்த்தீங்கன்னா உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாகிடும். ரொம்பவே ஈஸியான இந்த குழம்பு வந்து சூப்பராக இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக வந்து இந்த பலா பிஞ்சு கிடைச்சதுன்னா செஞ்சு பாருங்கள். பலா பிஞ்சு அவிச்சு எடுத்துட்டு இந்த மாதிரி துண்டுகளாக வெட்டி எடுத்துட்டு சமைக்கலாம். அப்படி இல்லைன்னா டில்ல உள்ளது நல்லா தான் இருக்குது. நான் செஞ்சு பார்த்தேன், ரொம்பவே சூப்பராக வருது. இப்போ ஒரு 2 நிமிஷம் இந்த புளி ஊற்றி இது கொதிக்கட்டும். இது இப்படியே திறந்தே இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. இந்த கறி பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் அரிசி எடுத்து அதை நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் அதை பவுடர் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். நல்ல மனமும் நல்லாயிருக்கும், அதே மாதிரி திக்காகவும் டேஸ்ட்டும் இருக்கும். நான் இன்றைக்கி வந்து சேர்க்கலை. இப்போ வந்து திக்பாலையும் சேர்த்துடலாம். இந்த கறி பார்த்தீங்கன்னா சாதத்துக்கு நல்லாயிருக்கும், அப்புறமா சப்பாத்திக்கு, பரோட்டாவுக்கு எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும். இப்போ இது வந்து மெதுவாக இன்னும் ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். அதுக்கப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ வந்து 15 நிமிஷம் ஆகிடுச்சு, பார்க்கலாம். இன்னும் ஒரு 10 நிமிஷம் இதை வைக்கலாம் மூடி. இப்போ வந்து திறந்து பார்த்துடலாம். நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. இது இனி வத்த தேவையில்ல. கிரேவியெல்லாம் கூட வத்திருச்சுன்னா டேஸ்ட் இருக்காது. அதனால் இந்த ஸ்டேஜில் இதை அடுப்பை வந்து ஓவர் பண்ணிடலாம், சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த பலா பிஞ்சு கறி ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்குள்ள லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்.